எதையோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் வேலை. புதுசாக இவங்க எதையோ உருவாக்குறதா, ஏதாவது கட்டடம் கட்டுறது, இதெல்லாம் இவங்களோட வேலை கிடையாது. கோவில் அறங்காவலர் குழுவிலிருந்து எங்கேயும் வழக்கு போடலை. உங்களை போன்ற இந்து முன்னணி இயக்கங்கள் சார்ந்தவர்கள் தான் வழக்கு போட்டு அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க. ஆமாம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் உங்கள் விருப்பப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? கோவிலை வச்சு பயனடைகிறதுக்காக இந்த கட்சி ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இதை தொடர்ந்து இது மாதிரி பயன்படுத்திட்டு. நீங்க கோவில்ல இன்னைக்கு வேற நீங்க எந்த துறையில இருந்தாலும் கணக்கு காமிக்கும். கோவில்ல கணக்கு எழுதவே தேவையில்லை. கோவில் இடத்துல அரசாங்கத்தின் மூலமா கட்டினா அதுக்கும் அது முடியாது. ஏன் அரசாங்கத்துக்கு புறம்போக்கு இடம் இருக்குங்க. வாடகைகள்லாம் வந்தா கோவிலுக்கு தான் நல்லா. எதுல கல்லூரியில் என்ன வாடகை வரப்போகுது? இடத்துக்கான வாடகை நாங்க வந்து கொடுத்துறோம் அறநிலைத்துறைக்கு. நீங்க அறநிலைத்துறை யார் வாங்குறது? நீங்க சென்னையில வடபழனியில முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு மகளிர் விடுதி, தங்கும் மகளிர் விடுதி கட்டியிருக்கீங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் வாடகைன்னு சொல்லி கோவிலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கோவில் சொந்த கொடுத்தவன் அதுக்காக கொடுத்தான், கோவிலுக்காக கொடுத்தாங்க. திமுக ஆபீஸ் கட்டுறதுக்கு கொடுக்கல, அறிவாலயம் கட்டுறதுக்கு கொடுக்கல, கலைஞர் ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கல. இந்து முன்னணி இந்துக்களுக்கான குரலை பாருங்க. நான் இந்து முன்னணி இந்துக்களுக்கான பேசுறேன். நீங்க அனைத்துக்குமான முதல்வர் தானே. நீங்க அனைத்து சாதியினரும் முதல்வராகலாம், அனைத்து குடும்பத்தினரும் முதல்வராகலாம். ஆகையினால எங்க குடும்பத்தை தவிர்த்து மற்ற குடும்பத்திலிருந்து முதல்வராக்குகிறோம் அப்படின்னு அறிவிங்க. துணை முதல்வரை ஏன் இவரை அறிவிக்கிறீங்க? வேற யாராவது அறிவிக்க வேண்டியது தானே. மக்கள் முடிவெடுக்கக்கூடிய யார்? மக்கள் முடிவெடுக்க. துணை முதல்வரை யார் அறிவிச்சு? நீதிமன்றமே பாரபட்சம். நீதிமன்றம் பாரபட்சம் பார்க்கறது, நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இல்லாம போகுதுங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் நாட்டில் பல பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. ஒருவேளை ராகுல் காந்தி ஒன் ஆஃப் த ஸ்லீப்பர் செல்ஸாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது ஏன்னா அதனால ஷாகித் அஃப்ரிடி பாராட்டுகிறாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் இப்படி கூட இருக்கும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு ஏடி இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசாங்கம் அனைத்து கோவில்களில் வரக்கூடிய நிதிகளில் வந்து திருமண மண்டபம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த அரசாணை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் அந்த அரசாணைக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்து முன்னணி இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? அதாவது இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதை கட்டலாம் எதை பண்ணலாம் அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுக்கான எந்த உரிமையும் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் கொடுக்கவே இல்லை. இந்து சமய அறநிலைத்துறையோட வேலை என்னங்கிறதே இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அமைச்சருக்கோ ஒன்றும் தெரியாமல் எதையோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் வேலை. புதுசாக இவங்க எதையா உருவாக்குறதா, ஏதாவது கட்டடம் கட்டுறது, இதெல்லாம் இவங்களோட வேலை கிடையாது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு அறங்காவலர் குழு இருப்பாங்க. அந்த குழு தான் கோவிலை மெயின்டைன் பண்ணணும், கோவில் சொத்துக்களில் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணும். அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது அதனுடைய கடமை, HRNCயோட கடமை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாம் என்னோட வேலை போல இருக்கு, கோவிலே என்னோட வேலை போல இருக்கு. அடிக்கடி இவங்க அதெல்லாம் பேசுறாங்க. பாருங்க, அன்னைக்கு வந்து மன்னர்கள் கட்டிய கோயில், மன்னர்கள் இல்லாத மன்னர்கள் தான் நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மன்னர்கள் இல்லை, நாங்கள் மக்களாட்சி, நாங்கள் தான் வந்து நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு கோவிலை, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் அனுமதி கொடுக்குதான்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இதையெல்லாம் மறந்துட்டு இவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்கள் கட்டினாக்க கோவிலுக்கு தானே வருமானம். அதாங்க நீதிமன்றம் பல முறை அது யார் சொல்லணும்? நீங்க இப்போ சட்டமன்றத்தில் உட்காந்துட்டோ இல்லை அமைச்சரை உட்காந்துக்கிட்டு முடிவு பண்றதா? அது முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவன் அந்த கோவிலுடைய அறங்காவலர் குழு, அந்த குழு தான் முடிவு பண்ணும். அந்த குழுலையும் அவங்களா முடிவு பண்ண முடியாது, மக்கள்கிட்ட கருத்து கேட்கும். ஏன்னா இது பொது கோவிலுங்க, பொது சொத்து. நிர்வாகத்தின் கோவில் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கீங்களே தவிர நீங்களா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது. ஆனால் வழக்கு போறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கோவில் அறங்காவலர் குழுவிலிருந்து எங்கேயும் வழக்கு போடலை. உங்களை போன்ற இந்து முன்னணி இயக்கங்கள் சார்ந்தவர்கள் தான் வழக்கு போட்டு அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க. ஆமா, நீங்க வந்து எல்லாத்தையும் உங்க விருப்பப்படி பண்ணா என்ன அர்த்தம்? கேளுங்க, பக்தர்கள்ட்ட கேளுங்க, பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணட்டும்.
எந்த விஷயத்தையும் தன்னிச்சையாக நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது கோவில் விவகாரத்தில். கோவில் சொத்தை இன்னைக்கு பாருங்க, இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அரசாங்கம் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். குடிசை மாற்று வாரியத்துக்கு எடுத்திருக்கான். இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் சைதாப்பேட்டையில், சென்னையில் சைதாப்பேட்டையில் ஏக்கர் கணக்கில் காரணீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான சொத்து, இப்படி பல சொத்துக்களை எடுத்து குடிசை மாற்று வாரியம் சத்தம் போடாமல் வெளியே தெரியாமல் அமைதியாக குடிசை மாற்று வாரியத்துக்கு தள்ளி விடுறாங்க. யாரோட சொத்து எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? நீங்கள் அந்த சொத்தை விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த சொத்தை பராமரிக்க ஒன்லி கேர்டேக்கர். இவங்க ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம், அரங்காவலர் குழுவாக இருக்கலாம், இவங்கெல்லாம் வெறும் ஒன்லி கேர்டேக்கர். அவங்களோட வேலை என்னன்னு சொன்னால் ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் வேலை. அவங்கெல்லாம் கார்டியன். அந்த சொத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதை விட்டுட்டு இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சொத்து கையில் இருக்கணும்னு சொத்து நம்மளோட சொத்து, நம்மளோட சொந்த சொத்து மாதிரி நினச்சிக்கிட்டு அதை அரசாங்கத்துக்கு எடுக்கிறது எல்லாம். இந்த பாருங்க, பல நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றம் பல முறை நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்கு. பல நீதியரசர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லியிருக்காங்க. அதே நீதிமன்றங்கள் தான் கல்வி நிலையங்கள்லாம் கட்டலான்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்தாங்க. அதாவது கல்வி நிலையங்கள் இப்போ இல்லைங்க, கல்வி நிலையங்கள் காலகாலமாக இருக்கு. காலகாலமாக இப்போ மடாதிபதிகளுக்கு கீழே இருக்க, ஆதீனங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆலயங்கள், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அதனால ஆதீனங்கள் பல கல்வி நிறுவனங்களை நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசாங்கம் நடத்துகிறேன், அறநிலையத்துறை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் தப்புங்கிறோம். அறநிலையத்துறைக்கு இங்கே வேலை கிடையாது, நீ முடிவு பண்ண முடிய இடத்துல கிடையாதுங்கிறோம் நம்ம. நீங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுக்கும் கோவில் சொத்து அப்படியே இருக்குது. கோவிலுடைய உண்டியல் பணத்தை எடுத்து வச்சுருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ இந்த 4.5 ஆண்டுகளில், 4.25 ஆண்டு முடிய போகுது. இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எல்லா கோவிலுமே சொத்தே கிடையாது. அதாவது பணமாக இருந்த டெபாசிட்லாம் காலி பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு எல்லாத்தையும் யாருக்கு கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க, யாருக்கு எவ்வளோ கமிஷன் போகுது, எல்லாம் எப்படி நீங்கள் பொதுப்பணித்துறையில் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வாங்குறாங்களோ அதே மாதிரி கோவிலில் கட்டுமான பணிகளையும் கமிஷன் நடக்குது. பல கோடி காணாமல் போகுது. பல கோடி யாருக்கு, அதுக்கு அமைச்சராக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய துறையை சார்ந்தவர்களுக்கு பணம் போகுது அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசுகிறாருங்க, ஒரு கோவிலில், தமிழ்நாட்டில் முக்கியமான திருக்கோவில், அந்த கோவில் ஊர்லேருந்து பேசுகிறார். ஐயா, எங்கள் ஊர் கோவிலில் ராஜகோபுரம் கட்டுற 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த வேலையை முடிக்கவே இல்லை. இன்னும் 10 வருஷம் அதிமுக ஆட்சி போச்சு. அதுக்கு பிறகு இவங்க 4.5 வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் என்ன டிசைனில் இதை ஆரம்பித்தாங்களோ அதையும் மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு எக்கச்சக்கமாக இருந்த 200-300 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய் கோவிலில் பணமாக இருந்துச்சு, டெபாசிட்டாக இருந்துச்சு. அந்த பணத்தையெல்லாம் எடுத்து காலி பண்ணிட்டாங்க. கொடுத்தது அதுக்கு நீங்கள் இன்னும் கேட்டால் அந்த கோவிலில் தினசரி அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அது யாருக்கு? எல்லாம் திமுக காரங்க. இவங்க எல்லாம் யார் இதில் பயனடையணும், கோவிலை வச்சு பயனடைகிறதுக்காக இந்த கட்சி, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இதை தொடர்ந்து இது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் கோவிலில் இன்னைக்கு வேற நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கணக்கு காமிக்கணும். கோவிலில் கணக்கு எழுதவே தேவையில்லை. கணக்கை காமிக்கணும்னே அவசியம் கிடையாது. யார் கேட்க போகிறாங்க? யாராவது அங்கே ஏதாவது அரசாங்கத்துடைய துறை கணக்கு கேட்க போதா? இந்த சிஏஜின்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் எல்லா துறையும், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கணக்கு காமிக்கிறாங்க, கணக்கு கேட்குறாங்க. ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்கள், அதில் நிர்வாகம் பண்ணக்கூடிய வருமானம், அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கெல்லாம் ஏதாவது கணக்கு இருக்கா? எந்த கணக்கும் கிடையாது. கணக்கை காமிக்கணும்னு அவசியமும் கிடையாது. இந்த கணக்கு இன்டர்னல் ஆடிட்டு, இந்த இன்டர்னல் ஆடிட்டு கூட வருமானத்தில் 4% அந்த ஆடிட்டுக்கு பணத்தை கொடுக்கணும். என்னெல்லாம் பேரில் பணத்தை கோவில்லேருந்து பக்தர்கள் காணிக்கையை செலுத்துகிறாங்களோ அதெல்லாம் பிடுங்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் கோவிலில் சொத்தே இருக்கக்கூடாது, நிதியே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே இந்த ஆட்சி போகிறதுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய எந்த கோவிலுமே, இன்னைக்கு நான் காலையில் அந்த பெரியவர் பேசினாருன்னு சொன்னால, அந்த கோவிலில் அடுத்த மாதம் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட உண்டியல் பணத்தை நம்பி தான் இருக்க முடியும். அந்த மாதிரி 200 கோடி ரூபாய் நிதி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்த பணமெல்லாம் காலி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களுடைய நிதி காணாமல் போயிருக்கு. இப்போ நிதியெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இது ஐயோ கோவிலில் பணம் கையை வைக்கக்கூடாதுன்னு இருந்தான்.
இவங்க இதை பத்தி கவலையே கிடையாது. இந்த அமைச்சகம் இந்த அமைச்சர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி உண்மையிலே பக்தர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தியானா அதுவும் கிடையாது. எதையுமே பண்ணாம ஆனா பணம் வந்து காலியா போயிருக்கு. நான் அந்த நிகழ்ச்சி நடத்துறேன், இந்த மாநாடு நடத்துறேன், ஆன்மீக மாநாடு நடத்துறேன், இதெல்லாம் சொல்லி சொல்லி கோவில் நிதியை காலி பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து கோவில் இருக்கிறதுனால அதை ஒரு வியாபார ஸ்தலமா தான் பார்க்கறாங்க. அது மூலமாக வருமானம் என்ன வரும் இதைத்தான் பார்த்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதனால சும்மா பேசுறது ஒண்ணு, செயல்பாட்டில் அதுக்கு நேர் எதிராக இருக்கு. கோவில் பணத்துல கல்லூரிகள் கட்டுறதை இந்து முன்னணி ஆதரிக்கல நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் கட்டுறத நாம திரும்ப திரும்ப இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கல்லூரி கட்டுறது யாரோட வேலை? அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கம் நீ கல்லூரி கட்டு, ஏன் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறேங்கிற? நான் கோவில் வந்து கல்லூரி கட்டுதுன்னா கட்டட்டும், தாராளமா கட்டட்டும். கல்லூரி மூலமாக கோவில் இடத்துல அரசாங்கத்தின் மூலமா கட்டினா அதுக்கும் அது முடியாது. ஏன்? அரசாங்கத்துக்கு புறம்போக்கு இடம் இருக்குங்க. நீங்க ஒரு இந்துக்களுக்காக, இந்து கோவில்களுக்காக, அந்த கோவிலுக்காக தான் ஒருத்தன் தானமா எழுதி கொடுக்குறாங்க. அந்த கோவிலுடைய பயன்பாட்டுக்கு போகணும். அந்த கோவில் இந்து கோவில், அந்த கோவில்ல வரக்கூடிய பக்தர்கள் இந்துக்கள். ஆகையால அவங்களுக்கு அந்த இந்துக்களுக்கு பயன்பாட்டுக்கு உரியது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடத்துங்க. வாடகைகள்லாம் வந்தா கோவிலுக்கு தான் லாபம். எதுல? கல்லூரியில என்ன வாடகை வரப்போகுது? இடத்துக்கான வாடகை நாங்க வந்து கொடுத்துறோம் அறநிலைத்துறைக்குன்னு. நீங்க அறநிலைத்துறை யார் வாங்குறதுக்கு? நீங்க இடத்துக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க சொத்தா எனக்கு சொத்து இருக்கும் பொழுது என்னோட ப்ராப்பர்ட்டிங்க, அது என்னோட கோவிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடம் இருந்தா நான் நாளைக்கு என்ன வேணா பயன்படுத்த முடியும். கோவிலுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதோ பொங்கல் வைக்கிறதோ எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்துவேன். நீ போய் கட்டடம் கட்டிட்டு அங்க உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா அரசாங்கத்தை காலி பண்ண முடியுமா? அரசாங்கம் வந்து வாடகை ஒழுங்கா கொடுத்துருக்காங்களா? நீங்க சென்னையில வடபழனியில முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு மகளிர் விடுதி, தங்கும் மகளிர் விடுதி கட்டியிருக்கீங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் வாடகைன்னு சொல்லி கோவிலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நாம ஆர்டிஐல போட்டு கேட்கிறோம், கோவிலுக்கு மாசம் வாடகை கொடுக்கப்படுகிறதா, வருகிறதா, வருமானம் வருகிறதான்னு. அதை பற்றி எந்த தகவலும் இல்லைன்னு திரும்ப ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனா அக்ரிமெண்ட் என்ன? ஆரம்பத்தில் என்ன, 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி போட்டது. ஆனா பணம் கொடுக்கவே இல்லை. ஆனா கல்விக்கு உதவாத கடவுள் வேற எதுக்கு உதவ போகுதுன்ற ஒரு வார்த்தையை டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், நான் அதான் சொல்றேன், நாங்க ரைட், ரொம்ப சந்தோஷம். டிகேஎஸ் இளங்கோவன் எல்லாரும் கேள்வி கேட்கட்டும், ரொம்ப சந்தோஷம். கல்விக்கு உதவாத கடவுள், கல்விக்கு தான் கடவுள் உதவுறாரு, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெருசா கேள்வி கேட்கிறாரு. நீங்க திமுக காரெல்லாம் இடத்த எடுத்து அதை அரசாங்கத்துக்கு கட்ட சொல்லுங்க. ஏன் இது இந்து கோவில் மட்டும் கேட்குறீங்க? நீங்க புறம்போக்கு இடத்துல கட்டுங்க. அரசாங்க இடத்துல கல்லூரி கட்டினா நாங்க யார் வேணான்னு போறோம்? கட்டுன்னு தானே சொல்றோம். எல்லா தொகுதிக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் 2 காலேஜ் புதுசா கட்டுங்க, யார் வேண்டாங்கிற? ஏன் புறம்போக்கு இடத்தை கட்டுங்க, அரசாங்க இடத்தை கட்டுங்க, ஏன் கோவில் இடத்துல கட்டுறீங்க? சரி, அப்படியே நீங்க வச்சுங்க, சர்ச்சுக்கு சொந்தமான இடம் இருக்குல்ல அதுல கட்டுங்க, மசூதிக்கு சொந்தமான இடம் இருக்குல்ல வக்போர்டு இடம் அதுல கட்டுங்க. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் கை வைக்க மாட்டோம், அந்த பக்கமே போக மாட்டோம். ஹிந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மட்டுமே எடுத்துப்போம். அதுல பஸ் ஸ்டாண்டு கட்டுவோம், அதுல கலெக்டர் ஆபீஸ் கட்டுவோம், அது போலீஸ் ஸ்டேஷன் கட்டுவோம், அதுல கல்லூரி கட்டுவோம், அதுல திமுக ஆபீஸ் கட்டுவோம், எல்லாத்தையும் அதிலே கட்டுவோம்னா என்ன அர்த்தம்? கோவில் கொடுத்தவன் அதுக்காக கொடுத்தான், கோவிலுக்காக கொடுத்தாங்க. திமுக ஆபீஸ் கட்டுறதுக்கு கொடுக்கல, அறிவாலயம் கட்டுறதுக்கு கொடுக்கல, கலைஞர் ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கல. கோவிலுக்காக, கோவில் பயன்பாட்டுக்கு, பக்தர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம். அதுக்கு போய் அதை கொண்டு போய் நீங்க இதை கட்டுற அதை கட்டுறேன்னா என்ன அர்த்தம்? திருமண மண்டபம் கட்டினாக்க நாளைக்கு பக்தர்கள் தான் அதனால பயனடைய போறாங்க. கோவிலே திருமணங்கள்லாம் நடக்குது. நாளைக்கு மண்டபம் கட்டினா அதுக்கு யூஸ் ஆகும்ல. நான் என்ன சொல்றேன், மண்டபம் கட்டினா பயன்படும். மண்டபம் எந்த இடத்துல பயன்படும்? நீ உதாரணமா ஆனைமலையில் இருக்கக்கூடிய கோவில்ல அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போய் நான் ஊட்டியில தங்கும் விடுதி கட்டுறேன்னு சொல்றேன். அதுலயும் பணம் வரப்போகுது இல்லை, அப்படி அதே நீங்கள் சொன்னான்னு சொல்லுவீங்க. பணம் வரப்போகுது, அந்த பணத்தை எடுத்து நான் கோவிலுக்கு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி. தங்கும் விடுதி எந்த இடத்துல பக்தர்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுறதுக்காக. ஆனைமலையில் நீங்கள் தங்கும் விடுதி கட்டுங்க, ஆனைமலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதி பண்ணி கொடுங்க, யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல, சந்தோஷமாக பண்ணுங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல, இப்போ உதாரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் சென்னையில் விருகம்பாக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல நான் ஏதோ கட்டி முடிக்கிறேன், என்னத்தை கட்டுறீங்க? நான் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுறேன்னா தேவையில்லைங்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்க கட்டக்கூடிய கல்யாண மண்டபம் எந்த வகையிலையும் பயன்படாது. தேவையானா எப்படி நம்ம திருப்பதி தேவஸ்தானம் முடிவு பண்ணி இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் கோவில் கட்டுறேன்னு சொல்றாங்களோ, இந்த இடத்துல கோவில் கட்டுங்க, மீனாட்சி அம்மன் கோவில்.
எப்படி நம்ம திருப்பதியில் தேவஸ்தானத்தில் இருக்க மாதிரி, பெருமாள் கோவில் இருக்கிற மாதிரி, கீழே தாயார் கோவில் இருக்க மாதிரி ஸ்ரீநகரில் கோவில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி கோவில் கட்டுங்க. அந்த கோவிலுடைய நிதியிலேருந்து எடுத்து கட்டுங்க. இந்த மாதிரி கொண்டு போங்க சார். நீங்கள் அதை விட்டுட்டு இதெல்லாம் எடுத்து நான் இதை கட்ட போகிறேன் அதை கட்ட போகிறேன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் புதுசாக எத்தனை கோவில்கள் வந்திருக்கு, ஆனால் எத்தனை சர்ச் வந்திருக்கு, எத்தனை மசூதி வந்திருக்கு. இருக்கிற கோவில் எல்லாம் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பழமையான கோவில்கள்லாம் சிதிலம் அடைஞ்சு நாசமாகி இடிஞ்சு போயிரு கிடக்குது. இருக்கிற கோவில்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதனால எங்க இந்து மதத்தை வளர்க்கறதுக்காக, இந்து மதம் பரப்புறதுக்காக, இந்து மதத்துடைய பெருமைகளை சொல்லிக் கொடுப்பதற்கான இடங்களை ஏற்படுத்துங்கன்னு சொல்றோம். நீங்க எடுத்துட்டு போயிட்டு இதுல எல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இது அரசாங்கத்தினுடைய கோவில், அறநிலைத்துறையினுடைய கோவில், இதுல எல்லாரும் படிக்கலாம், எல்லா ஆசிரியர், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஆசிரியராக வரலாம் எல்லாம் சொல்லுவீங்க. சரி, இந்து மதத்தினுடைய கோவில் இடத்தை எடுத்து நீங்க கட்டடம் கட்டி அதை கல்லூரி ஆக்கிட்டீங்க. அங்க இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லி தருவீங்களா? திருவாசகம்லாம் சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. எங்க சொல்லி கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்படுகிறதா? திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? காலையில பிரேயர்ல இந்த மாதிரி நேரங்கள்ல ஆன்மீக வகுப்புகள் சொல்லி தரப்படுகிறதா? இதெல்லாம் சொல்லி தரணும். நீங்க இதெல்லாம் இல்லாம அப்படியானா அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதுல நீங்க தேவாரம் திருவாசகம் சொல்லி தந்தா அது சட்டவிரோதமா ஆகுது. கரெக்டா இல்லையா? நீங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில நீங்க எப்படிங்க தேவாரம் திருவாசகம் ஒரு மதத்தினுடைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறீங்க? அதை நாளைக்கு பேசுவீங்க. நாளைக்கு இதே TKS இளங்கோவன் கேள்வி கேட்பாரு. அதனாலதான் சொல்றோம், நாம நீங்க அது தனி, இது தனி. அரசாங்கம் என்பது தனி, மதம் என்பது தனி, மதத்தினுடைய வழிபாட்டு முறை என்பது தனி, மதத்தினுடைய ஆலயங்களுடைய கோவில் நிலங்கள் இதெல்லாம் தனி. நீ அதையும் போட்டு கம்பேரே பண்ண ஒன்னா சேர்த்துட்டே இருக்காது, மிங்களே பண்ணாத. இது தனி, அது தனி. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம தொடர்ந்து மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய கோவில்களை நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்கல. கோவிலை விட்டு வெளியே போங்கிறோம். சுதேசி ஒரு சுதந்திரமான ஒரு வாரியம் அமைக்கணும், அந்த வாரியத்துக்கு கீழே கோவில் அமைக்கணும். இதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள், அதுவும் திமுக, இந்த கோவில் மூலமாக எவ்வளவு வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பல கோடி ரூபாய் கடந்த 4.5 ஆண்டுகள்ல கணக்கெழுதி திருடப்பட்டிருக்கு அப்படின்லாம் இப்ப வருது. கோவில்ல இந்த செலவு அந்த செலவுன்னு கணக்கெழுதி திருடி இருக்காங்க. நீதிமன்றத்தில் சென்னையில கோமலேஸ்வரம்பேட்டை கோவிலுக்கு சொந்தமான, கோமலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஜெயிச்ச பிறகு யார் ஆக்கிரமிப்பு செஞ்சானோ இது முஸ்லிம்கள் அந்த பகுதியில் இந்து மதத்தினுடைய கோவில் நிலத்தை சொந்தமாக அவன் வாடகைக்கு வச்சிருக்கான், அவன் காலி பண்ணல. நீதிமன்றத்துக்கு போறாங்க, காலி பண்ண சொல்றாங்க, நேரா காலி பண்ணிட்டு திரும்ப அவனுக்கே கொடுக்குறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு கோவில் நிலங்களை இவங்க இவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. கருவுற்ற பெண்களும் கோவில் கருவறைக்கு வரை செல்லலாம் அப்படின்றதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஏதாவது கருவுற்ற பெண்கள் கருவறைக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? எத்தனை ஊர்ல போயிட்டு இருக்காங்க. பெண்கள் கோயிலுக்கு போயிடுறாங்க, பூஜை பண்றாங்க. சரி, பெண்கள் கருவுற்ற பெண்கள் கருவுறாத பெண்கள் இருக்கட்டும், பெண்கள் மசூதிக்குள்ள போலாமா? அதுக்கு என்னைக்கு குரல் கொடுக்க போறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள்? பெண்கள் முத்தவல்லியா ஆக முடியுமா? அது என்னைக்கு குரல் கொடுப்பாரு? ஆயர் ஆக முடியுமா? பிஷப் ஆக முடியுமா? ஃபாதர் ஆக முடியுமா? இல்ல மதராக ஆக முடியுமா? அதெல்லாம் எப்ப குரல் கொடுக்க போறாரு? அதுக்கெல்லாம் அவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா? சார், நீங்க இந்து முன்னணி இந்துக்களுக்கான குரலை பாருங்க. நீங்க நான் இந்து முன்னணி இந்துக்களுக்கான பேசுறேன். நீங்க அனைத்துக்குமான முதல்வர் தானே நீங்க. அப்ப எல்லாருக்கும் பெண்கள்னா பெண் உரிமை பத்தி பேசுனா எல்லாருக்குமான உரிமையா தானே பேசணும். ஏன் இந்து பெண்களுக்கு மட்டும் பேசுறீங்க? அப்ப மதவாதம் இல்லை நீங்க. நான் மதவாதினா நீங்க மதவாதி தானே. மதசார்பற்ற அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் இந்து மதத்தினுடைய பெண்களை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா நீங்களும் மதவாதி, நானும் மதவாதி. ஒத்துக்கலாமா? ஒத்துப்பாரு அவர் முதல்வர்? இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் மதவாதி அப்படின்னு சொல்லுங்க, விட்டு போயிடுவோம். பேரே மதசார்பற்ற கூட்டணி தானே வச்சிருக்காங்க. அவங்க பேர் என்ன வேணா வச்சுக்கலாங்க. மதசார்பற்ற கூட்டணின்னு முஸ்லீம் லீக் வச்சுப்பாங்க, எல்லாத்தையும் கூட சேர்த்துப்பாங்க. முஸ்லீம் லீக் பேர்லயே மதத்தை வச்சிருக்கவங்க கூட வச்சுப்பீங்க, குண்டு வச்சவனெல்லாம் கூட சேர்த்து மனிதநேய மக்கள் கட்சின்னு கூட வச்சுப்பீங்க, எல்லாரையும் கூட வச்சுப்பீங்க. மதத்தின் பெயரால வன்முறையில பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு உதவியவர்கள், அவங்களெல்லாம் கூட வச்சுப்பீங்க. அப்புறம் மதசார்பற்ற கூட்டணின்னு பேசுவீங்க. ஒரு இந்து மதத்தை யாரெல்லாம் தாக்கி பேசுறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மதசார்பற்ற கூட்டணின்னு பேசுவீங்க. அதனால நீங்க முதல்வர் பேசும் பொழுது
நாங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுக்கும் அவரவர்களுடைய வழிபாட்டு ஒரு உரிமை பெறுவதற்காக அவங்க மசூதிக்குள்ள போறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். சர்ச்சுக்குள்ள அவர்கள் ஆயர்களாக மாறுவதற்கு, அவர்களுக்கு பிஷப்பா மாறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். வழிபாட்டுக்குள்ள இங்க பெண்களுக்காக இந்து கோவில்கள்ல அவர்களும் பூஜாரிகளாக மாறுவதற்கு ஏற்பாடு பண்ணோம். அப்படி சொன்னா நீங்க அனைத்துக்குமான முதல்வர். இந்து மதத்தில் ஏற்கனவே இருக்குங்க, பெண்கள் பல கோவில்கள்ல பெண்கள் மட்டும்தான் பூஜாரி, ஆண்கள் போகவே முடியாது. அப்படி பல கோவில் இருக்கு. ஆண்கள் மட்டுமே போகக்கூடிய பல கோவில் இருக்கு, பெண்கள் மட்டுமே போகக்கூடிய பல கோவில் இருக்கு, பெண்கள் மட்டும்தான் பூஜை பண்ணக்கூடிய பல கோவில் இருக்கு. சென்னையிலே பக்கத்திலே இருக்கு, மேல்மருவத்தூர் கோயிலுக்குள்ள போங்க, யார் போக முடியாங்க? எல்லாரும் போகலாம். பெண்கள்லாம் நேராக போய் பூஜை பண்ண முடியும், பெண்கள் தான் பூசாரி. அதனால நீங்க ஏதோ புதுசா இவங்க வந்த பிறகுதான் இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு நீங்க காரைக்கால் அம்மையார், எத்தனையோ நம்மளுடைய வரலாறு சங்க வரலாற்றுல, சங்ககால வரலாற்றில் தொடங்கி இன்று வரை பல பெண்கள் பூசாரிகளாக சுவாமியை அர்ச்சனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அதனால அதுல இவர் சொல்லி புதுசா ஏதோ வந்துட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை, ஏற்கனவே காலகாலமா இருக்கிற விஷயங்க. அதை நாங்க பண்ணிட்டோம். எப்பவும் வழக்கம் போல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க. சில கோவில்கள்ல சில பேர் போகக்கூடியது, பிராமணர்களே பல பேர் பல கோயிலுக்குள்ள உள்ள போக முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லா பிராமணர்களுக்கும் கருவறைக்குள்ள போறதுக்கு உரிமை வாங்கி தரீங்களா? எல்லாருக்கும் உரிமை வாங்கி தர மாதிரி பிராமணர்களுக்கு உள்ள போறதுக்கு உரிமை இருக்கா? அதனாலதான் இந்து மதத்துல பாகுபாடு இருக்குன்ற ஒரு என்ன பாகுபாடு? எல்லா கோவிலுக்குள்ளும் எல்லாரும் போகவே முடியாது, பிராமணர்களே போக முடியாதுங்க. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயில், அந்த கோவில் காஞ்சி சங்கராச்சாரியாரோட குலதெய்வம். அவர் உள்ள போய் பூஜை பண்ண முடியுமா? போக முடியாது. அங்க இருக்கிற பூஜாரி அவர் பூஜாரி பட்டியலினத்தை சார்ந்தவரோ இல்ல வேற ஏதாவது சமுதாயத்தை ஓபிசியோ அது மாதிரி இருப்பார். அவர் பூஜையில் முடிச்சுட்டு திருநூறோ விபூதியோ கொடுத்தா இவர் வெளியிருந்து வாங்க. அதனால யார் எந்த கோவிலுக்கு பாரம்பரியமான வழக்கம் என்ன இருக்கோ அதுபடிதான் போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லா பிராமணனும் கருவறைக்குள்ள போக முடியும், மற்ற அனைத்து சாதியினரும் யாரும் போக முடியாது அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு கோவில்ல அந்த சமுதாயத்தை, எந்த சமுதாயம் கோவில்ல வழிபாடு நடத்துதோ, எந்த சமுதாயம் சார்பா கோவில் கட்டப்பட்டு இருக்கோ அந்த கோவில் அந்த வழிபாட்டு சமுதாயத்தின் மூலமாக பூஜிக்கப்பட்டு வருகிறது. அதனால அந்த சமுதாயத்தை தவிர்த்து வேற யாரும் போகல. இதான் அப்படி பழக்கம். நீ புதுசா நாங்க பெண்கள் எல்லாம் போக வச்சீங்க. எத்தனை கோயில்ல நான் பெண்களை காமிக்கிறேன் இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியில இருந்து. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிராமணர்கள் மட்டுமே பூஜை செய்யக்கூடிய கோவிலில் ஏன் மற்ற சாதியினர் வர முடியாது? பிராமணர்கள் கிடையாது, பிராமணர்கள் மட்டுமே இல்லை, சிவாச்சாரியார்கள் பூஜை பண்ற கோவில்ல சிவாச்சாரியார்கள் பரம்பரையா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதற்கான நியமங்கள் இதையெல்லாம் காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை கோவில்ங்க பூஜையே இல்லாம இருக்குங்க? 35,000 கோவில் இடிஞ்சு போகக்கூடிய கோவில்ல இருக்குங்க. அங்க போய் பண்ணுங்க, யார் வேணான்ற? இருக்கிற இடத்துல நான் சண்டை போட்டு நான் உள்ள போவேன். 35,000 கோவில் இருக்கு, தாராளமா போ, உன்னை யார் வேணான்ற? ஒரு கால பூஜை கூட இல்லாத கோவில் இருக்கு. நீங்க ஒரு கால பூஜை கணக்கு எழுதி பணத்தை எடுத்துட்டீங்களா? அந்த கோயிலெல்லாம் போய் பண்ணுங்க. ஒரு விளக்கேற்ற துப்பு இல்லாத பல கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் இருக்கு. அங்கெல்லாம் போய் பூஜை பண்ணுங்க, யார் வேணான்னு சொல்ற? ஏன் இங்கேயே தான் வேணுமா? ஏற்கனவே காலகாலமா ஒருத்த பூஜை பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துல தான் நான் போய் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா? சரி, அப்படியானா பரவாயில்ல. நீங்க காலகாலமா கருணாநிதி முதல்வராக இருந்தாரு, அடுத்து நீங்க இருக்கீங்க, அடுத்து உங்க பையன் வர போறாரு, இங்க யாரா முதல்வரை கொண்டு வாங்களேன். அனைத்து சாதியினரும் முதல்வராகலாம், அனைத்து குடும்பத்தினரும் முதல்வராகலாம். ஆகையினால எங்க குடும்பத்தை தவிர்த்து மற்ற குடும்பத்திலிருந்து முதல்வராக்குகிறோம் அப்படின்னு அறிவிங்க. துணை முதல்வரை ஏன் இவரை அறிவிக்கிறீங்க? வேற யாராவது அறிவிக்க வேண்டியது தானே? அது மக்கள் முடிவெடுக்கக்கூடிய. யார் மக்கள்? துணை முதல்வரை யார் அறிவிச்சது? மக்களா அறிவிச்ச தலைவர், கட்சியினுடைய தலைவர் அதே மாதிரி இதை முடிவு பண்ணுங்க. எங்க கட்சியில எத்தனையோ காலகாலமா உழைச்சவன்லாம் அன்னைக்கு மொழிப்போர்ல போராடி உயிர் விட்டவன், அவனுடைய வாரிசுகள், அவங்களையெல்லாம் நான் கூட்டு முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லு. துணை முதல்வராக அறிவி. நீ முதல்வராக கூட ஆக்க வேண்டாம், துணை முதல்வராக அறிவி, அமைச்சராக்கு. நீங்க எல்லாத்துக்கும் ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தத்திலிருந்து ஜாதி பார்த்து இந்த சமுதாயத்தினுடைய இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை அணையாம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கோவிலுக்குள்ள பிரச்சனைன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்றாங்க? கோவில் இழுத்து போட்டிடுறாங்க. நீங்க இதே ஒரு சர்ச்சுக்குள்ள நிர்வாகத்துல பிரச்சனைன்னு சொன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு. நீங்க உதாரணமா அந்த திருநெல்வேலியில் அந்த ஞான திரவியம் பாதிரியார் ஓட அடிச்சாங்க. நீதிமன்றம் கேட்குது, ஏன் இன்னும் அவன் மேல சம்மன் கொடுக்கல, ஏன் வழக்கு பதிவு அப்படியே வச்சிருக்கீங்க, சம்மன் கூட கொடுத்து விசாரிக்கவே இல்லைன்னு. இல்லைங்க, அவர் திமுக காரங்க அப்படின்னு சொல்லாம வேடிக்கை பார்க்குறீங்க, அதனால நடவடிக்கை எடுக்கல. நீங்க சர்ச்சுக்குள்ள பிரச்சனைன்னா எப்படி இங்க ஒரு அளவுகோல் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அளவுகோல் அங்கேயே வைக்கல. ஏன் உடனே இழுத்து போட்டல? இங்க மட்டும் கோவிலை இழுத்து போட்டுறீங்கல்ல. விழுப்புரத்தில்
கோவிலில் இழுத்து பூட்டினீங்க, திரௌபதி அம்மன் கோவிலில். அதே மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 7 வருஷம் கோவிலை இழுத்து மூடி வச்சிருக்கீங்க. நீதிமன்றம் போய் ஏன் இதெல்லாம் திறந்து வைக்க முடியல? நீதியரசர் புகழேந்தி அவர்கள் கேட்கிறதுல இந்த கோவிலை ஏன் திறந்து வைக்க முடியல? நம்முடைய பெரியவர்கள் 1000 ஆண்டுகளாக ராமானுஜர் தொடங்கி பல பேர் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி இருக்காங்க. அவங்க அதை 1939 நம்முடைய சட்டமே ஏற்றி இருக்கோம், அனைத்து சாதனனும் கோவிலுக்குள்ள போகலான்னு. அப்பெல்லாம் இல்லாத விஷயம் 2025 வரைக்கும் ஏன் இது இருக்கு? இந்த பாகுபாடை சரி பண்றதுக்கான அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது கலெக்டரோட வேலை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய மாவட்ட கண்காணிப்பாளரோட வேலை. இதையெல்லாம் செய்யாம ஏன் வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. இவங்க ஆட்சியில் தான் நடக்குது, ஏன் செய்யலை? அதை செய்ய வேண்டும். நீங்க பேசுறது மட்டும் பெருசா பேசுறீங்களே, ஏன் அதை செய்யலை? எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்திலிருந்து மதம் மாறி போன கிறிஸ்தவர்கள், நாங்கள் பட்டியலினத்திலிருந்து மதம் மாறி போனோங்கிற ஒரே காரணத்திற்காக எங்களுக்கான ஆயர் பதவியானது மறுக்கப்படுகிறது அப்படின்னு போராடிட்டு இருக்காங்களா இல்லையா? ஏன் அவங்களுக்கு எதுவும் நீங்க அதெல்லாம் பாரபட்சம், ஏன் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண மாட்டீங்களா? அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே, அவங்களுக்கான முதல்வர் தானே நீங்க, அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட. அப்போ சொல்லுவோமா வேண்டாமா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தை அதை மட்டும் பெருசுபடுத்தி பார்க்கறது, அதை பெருசுபடுத்தி இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்கான முயற்சி. பொன்முடி அவர்கள் பேசின பேச்சுக்கே அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வழக்கு. நான் என்னன்னா இதுல நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. நீதியரசர் பேசுனது அப்படி சொல்லியிருக்காரு, இந்த வார்த்தையை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்த உடனே நீதிமன்றத்தில் நான் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைங்க. நான் நீதிமன்றத்துக்கு போறதுக்கான காரணம் ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி போறோம். ஆனால் இது கூட நம்ம நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோவா எடுத்த கேஸ், கோர்ட்டு தானா எடுத்த வழக்கு. அந்த வழக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் அதிகமான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகார்கள் அடிப்படையில் எந்த வழக்கும் பதிவு செய்யலை. சூமோட்டோவா எடுத்த கேஸை நீதியரசர் முடிச்சு வைக்கிறார். அடுத்த நீதியரசர், இப்போ இதை விசாரித்த நீதியரசர் என்ன சொல்லினா, இதை தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு. பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ கேவலமான இது விஷயமா இருக்குது. நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான காரணம் சட்டப்படி என்ன தீர்ப்பு இருக்கோ அதை சொல்லியிருக்கணும் நீதியரசர். ஆனால் நீதியரசர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து ரேஞ்சுக்கு இவங்க பேசியிருப்பதை தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் வேணா இப்படி எல்லாம் பேசிட்டு இதே மாதிரி ஒரு அளவுகோலத்தான், இதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் நாளைக்கு இவெல்லாம் சொல்லுவாங்களா? நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள்ல ஏதோ ஒன்று எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர் மேல வழக்கு போட்டு உள்ள போட்டு கைது பண்ணி இதுல ஜெயிலில் போட்டு எல்லாத்தையும் பண்றீங்க. நுபுர் சர்மா நீதிமன்றத்தை இதுல பேசுறாங்க, தொலைக்காட்சியில் விவாதத்தில் பேசுறாங்க. அவங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டால் கூட முன்ஜாமீன் கூட கொடுக்கலையே. ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் பொறுப்போடு பேச வேண்டும், இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும், இதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சா? கிடையாது. என்ன பண்ணுச்சு? ஏன் இந்த இடத்துல அப்படி வித்தியாசம்? அப்ப அமைச்சர் திமுகவினுடைய அமைச்சராக இருந்து அவர் பேசினா தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சாதாரண சமுதாயத்தினுடைய சாதாரண பிரஜை அவன் ஏதோ அவனுடைய உணர்ச்சி வேகத்தில் எதையோ பேசிட்டா அவனை தூக்கி கைது பண்ணி ஜெயிலுக்கு போடணும். அவன் மேலே அந்த செக்ஷன் அவன் 6 வருஷம் 10 வருஷம் அந்த கேஸ் நடக்கும், மாதம் கோர்ட்டுக்கு போகணும், வாய்தா வாங்கிட்டு இருக்கணும். இதான் நீதியா? நாம் கேட்குறது இதான் நீதியான்னு கேட்குறோம். நீங்கள் சமுதாயத்தில் செல்வாக்கு மிகுந்தவர் என்ன பேசினாலும் அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படாது. நீதிமன்றம் பாரபட்சம் பார்க்கறது, நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுதுங்க. இந்த மாதிரி பேசினா அப்போ நீதிமன்றத்து மேலே நம்பிக்கையே இல்லை. நீங்கள் 1972 வழக்கு பிரச்சனை இந்த பொது இடத்துல வச்சு நம்முடைய சுவாமிகளை எல்லாம் செருப்பால் அடித்து செருப்பு மாலை போட்டு தீக்காக்காரன் ஊர்வலமாக கொண்டு வரான் நீதிமன்றத்துக்கு. அப்போ சேலம் ராமசாமி ஐயா போகிறாரு. போகும்போது கடைசியில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீதிமன்றம் சொல்றது, அவர்கள் செருப்பால் அடித்து உங்கள் சாமியை ஊர்வலமாக கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் உங்களில் யாருக்காவது கோபம் வந்திருக்கும், மனசு வருத்தப்பட்டிருக்கும், அதனால ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க, கலவரம் நடந்திருக்கும். அப்படியெல்லாம் எந்த கலவரமும் நடக்கலை. ஆகையினால அவங்க பண்ணதை பற்றி யாருக்கும் மனசு வருத்தப்படலை. ஆகையினால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன்னு நீதியரசர் சொல்றாரு. அன்னையிலிருந்து இன்றை வரை நீதியரசர்கள் நீதிமன்றங்கள் இந்து மத உணர்வுகளை புண்படுத்துறதே வேலையா இருக்கு.
ஒரு நீதியரசர் மத்திய சுப்ரீம் கோர்ட்டில் நீதியரசர் பேசுகிறார், ஏங்க அங்கே வந்து விஷ்ணு சிலை இது மாதிரி ஏதோ தலை இல்லாமல் இருக்குங்க, அதை வந்து பார்த்துட்டேன். உடனே ஏன் உங்கள் விஷ்ணுக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க, அவரே பார்த்துப்பார். என்ன நக்கலான பேச்சு ஒவ்வொரு நீதியரசர்கள். இதுவாக நீதியரசர்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் அது. இத்தனைக்கும் நீதியரசர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த வார்த்தையை பேசுகிறார். இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படிப்பட்டவர்கள் சட்டம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்புகளை சொல்றது, பேசுறது, அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஏற்க இயலாத விஷயங்கள். அதனால நீதிமன்றத்தில் கூட இந்த மாதிரி எந்த இடத்துலையும் இந்துக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க முடியாத ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த மாதிரி நீதியரசர்கள் நீதிமன்றங்கள் சொல்றது இருக்கிறது. அதை நிச்சயமா ஏற்க முடியாதுங்கிறதா நம்முடைய பாவம். பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரீடி அவர்கள் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு. சிறந்த எதிர்க்கட்சி தலைவர், மக்களுடைய தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. பஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அட்டாக் இதெல்லாம் நடந்தது. இந்த அட்டாக்லாம் நடந்த பிறகு தொடர்ந்து அந்த அட்டாக்கு பிறகு, அட்டாக் நடக்கிற சமயத்துலேயும் சரி, அட்டாக் பிறகும் சரி, நம்முடைய இராணுவம் வந்து அந்த இடத்துல வந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய இராணுவம் நம்முடைய நாட்டுக்கு எதிராகவே தொடர்ந்து ராகுல் பேசிட்டே இருந்தார். ராகுல் மட்டும் இல்லை, காங்கிரஸ் மட்டும் இல்லை, பல இயக்கங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. நாம் போய் அப்படி ஒன்றும் நடத்தவே இல்லை, இங்கே அடிக்கவே இல்லை, இங்கே குண்டு போடவே இல்லை, இப்படியெல்லாம். இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை கேட்க வேண்டியது பாதிக்கப்பட்டவன் கூட, பாகிஸ்தான்காரர் கூட அமைதியாக அடி வாங்கிட்டு வாய மூடிட்டு இருந்தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டு, நம்ம நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டு நம்ம இராணுவத்தினுடைய மன வலிமையை, இராணுவத்தினுடைய செயலை இழிவுபடுத்துகிற மாதிரி, தொடர்ந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி வைக்கிற மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு பேசினார். பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் சந்தோஷம். இந்தியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்முடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ராகுல் அவர்கள் மேலே எப்பவும் அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு முன்னாள் நம்முடைய கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர் ஷாகித் அஃப்ரிடி ஓப்பனாகவே பேசியிருக்கின்றார். ராகுல் நல்லவர், வல்லவர், நல்ல வில் பெண்டெடுப்பவர் அப்படிலாம் சொல்லி. அதனால நான் வேணா இப்படி ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு பதில் பாகிஸ்தான் போனால் அவர் பிரதமராகவோ இல்லை ஒரு ஜனாதிபதியாவோ அதிபராகவோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% புகழ்ந்துட்டாங்க. மோடியை புகழலை அப்படின்ற ஒரு பிரச்சனையா? எப்படி மோடி எப்படிங்க புகழ்வாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நாடுங்க, அது எதிரி நாடு. நமக்கு இந்தியாவில் ஒரு அமைதி இருக்கக்கூடாது, தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது, அவங்களுடைய பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு முகாம் அமைக்கிறதுக்கான இடம் கொடுக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்து இந்தியாவுக்குள்ள அமைதி வந்துடவே கூடாது. இந்தியாவுடைய கள்ள நோட்டுகளை எல்லாம், நம்முடைய கரன்சி நோட்டை எல்லாம் கள்ள நோட்டை ஆக்கணும், அதை இந்தியாவில் கொண்டு போய் போகணும், பொருளாதாரம் வளர்ந்துடக்கூடாது, அப்படி தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தானோட ஞாபகம் வருது. நம்ம பூந்தமல்லி NIA சிறப்பு நீதிமன்றம் வந்து பாகிஸ்தான் டிப்ளமேட் ஒருத்தருக்கு சம்மன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக யாரும் பெருசாக பேசலையே. டிப்ளமேட் நான் எதுனா பாகிஸ்தானுடைய டிப்ளமேட்ஸ்னா பாகிஸ்தான் அரசாங்கமே தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது. அதில் இந்த மாதிரி டிப்ளமேட்ஸ் மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் மூலமாக இந்த வேலைகளை எல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இந்தியாவுக்குள்ள அமைதியின்மை, அதே மாதிரி கள்ள நோட்டு, பயங்கரவாதம், குண்டு வைக்கிற விஷயங்கள், இது எல்லாத்துக்குமான வேலையை பாகிஸ்தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மாதிரி ஆட்கள் அவங்க அதிகாரிகள் மூலமாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகையினால யாரும் இதெல்லாம் அது நீதிமன்றத்தில் பலமுறை இதெல்லாம் வந்து 2014க்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை இப்போதான் எடுத்து முழுமையாக NIA விசாரித்து யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை ஃபைன் பண்ணி இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ண பிறகு உடனடியாக அவன் அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீலங்காவில் அங்கே தூதரகத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கான். உடனே அவனை கூட்டிட்டு சொந்த நாட்டுக்கு திரும்பி கூப்பிட்டு தலைமறைவாக்கிட்டாங்க. தலைமறைவாக்கி நீங்கள் சம்மன் கொடுத்தா உடனடியாக நீங்கள் எந்த நாட்டு தூதராக இருந்தாலும் சரி பரவாயில்லைங்க, என் மேலே தப்பு இல்லைன்னா அனுப்பிச்சி விட்டு போக வேண்டியது தானே, நீதிமன்றத்துக்கு வர வேண்டியது தானே, ஏன் வரல? அப்போ இந்த அரசாங்கமே பின்னாடி இருந்து, பாகிஸ்தான் அரசாங்கம் தெளிவான விஷயங்க, பின்னாடி இல்லை, நேரடியாகவும் மறைமுகமாக இல்லை, மறைமுகமாகவே கிடையாது, நேரடியாகவே இருந்து இந்தியாவில் அமைதி இருக்கக்கூடாது, இந்தியா வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கு அங்கே. அதனால அவங்களுடைய இந்த பயங்கரவாதிகளுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் நாட்டில் பல பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. ஒருவேளை ராகுல் காந்தி ஒன் ஆஃப் த ஸ்லீப்பர் செல்ஸாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது ஏன்னா அதனால ஷாகித் அஃப்ரிடி பாராட்டுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இப்படி கூட இருக்கலாம்.
ஏன் மோடியை எதிர்க்கிறாங்க, ஏன் பிஜேபி அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்கன்னா, பிஜேபி இதுவரை இருந்த அரசாங்கங்களில், கடந்த 75 ஆண்டுகளில் இருந்த அரசாங்கங்களில் நேரடியாக தைரியமாக திருப்பி அடிப்போம், எங்களுடைய ஆள் இறந்தா, பகல்காமில் பிரச்சனையாச்சுன்னா, திரும்ப எங்களுடைய ராணுவ வீரர்கள் ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அட்டாக் பண்ணுவோம்னு தைரியமாக பண்ண விஷயத்தினால, அப்போ தைரியமாக போர் தொடர்ந்து அந்த இடத்துல எங்கெல்லாம் தீவிரவாதிகள் முகாம் இருக்கோ அதையெல்லாம் அழிச்சாங்க. ஆகையினால பயம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தண்ணி கொடுக்க மாட்டோம்னு நிறுத்தி வச்சது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆகையினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரவாதத்தை நம்பி, பயங்கரவாதத்தின் அதுதான் மூலதனமா இருக்கு, அதன் மூலமாக அமெரிக்கா பணம் கொடுக்குது, இது மாதிரி பல காரணம் இருக்கு. அதனால அந்த அரசாங்கத்தில் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்தியா நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூளைச்சலவையானது அந்த நாட்டு மக்கள் மத்தியில் பரப்பி இருக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் ராகுல் காந்தியை புகழ்கின்றார். நிச்சயமாக தேசபக்தர்களை, இந்திய தேசபக்தர்களை, இந்தியா மேல என்னோட தாய்நாடுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க யாரையும் புகழ மாட்டாங்க. ராகுல் காந்தியை புகழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா நிச்சயமாக ராகுல் எந்த நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தான் ஷாகித் அஃப்ரிடி மாதிரி பல பேர் பாகிஸ்தான்ல இவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கூட்டம் இருக்கு, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. அதனால பாகிஸ்தான் போனா உடனடியாக அதிபராயிடலாம், ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற மாதிரி ஒரு உடனடியாக பாகிஸ்தானுடைய அதிபராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி அதை பரிசீலனை பண்ணணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள்.